கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பே காத்திருப்பே, அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பே. காத்திருப்பே காத்திருப்பே, அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பே. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்கு காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம். ஆண்டவருக்காய் காத்திருக்கிறவர்களை கடுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரும்படியாக செய்கிற எங்கள் ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறதற்காக நன்றி அப்பா. நீ ஜீவனுள்ள தேவனாக எங்கள் நடுவில் இருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி எங்கள் ஆண்டவரை நாங்கள் மனதார ஆமென் மகிமைப்படுத்தி உயர்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த நாளில் தியானிப்பதற்கு ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை படிக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வு அடையார்கள். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பலன் இந்த பூமியில் ஒரு மனிதன் பரிசுத்தமாகவும் சாட்சியாகவும் வாழ்வதற்கு அவனுக்கு மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது. நம்முடைய சொந்த பலத்தை கொண்டு சில காரியங்களை செய்ய முடியும். கடவுள் நம்மளை படைத்தது அவரை போல இந்த பூமியில் சில காரியங்களை செய்வதற்காக, நன்மையான காரியங்களை செய்வதற்காகவும் பலமுள்ளவர்களாக நம்மளை படைச்சிருக்கிறார். அது இந்த உலகத்துக்குரிய காரியங்களை செய்வதற்கு அந்த பலன் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ஒரு நிலத்தை வாங்குவதோ, ஒரு வீட்டை கட்டுவதோ, ஒரு நன்றாக படிப்பதோ, அல்லது ஒரு காரியத்தை ரொம்ப சிந்தித்து யோசித்து ஞானமாய் செய்வதோ, அறிவோடு ஆற்றலோடு பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து உலகத்தை
வியப்புக்குள்ளாக்கும் விதத்திலெல்லாம் மனிதர்கள் இன்றைக்கு தங்களுடைய பலத்தை பயன்படுத்தி, ஞானத்தை பயன்படுத்தி செயல்பட்டு வருகிறார்கள். ஆனால் அந்த பலன் மனுஷனுடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாக வாழ்வதற்கு அது ஒரு நாளும் போதாது. பரிசுத்தமாக கடவுள் பிரியப்படுகிற விதத்தில், கடவுளை சந்தோஷப்படுத்துகிற விதத்தில் ஒரு மனிதன் வாழ்வதற்கு அவனுக்கு தெய்வ பலன் ரொம்ப ரொம்ப தேவை. அதற்கு அவன் கர்த்தருடைய சமூகத்தில் போய் காத்திருந்து அந்த பலனை அவன் பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் இந்த பூமியில் சவால்களை எதிர்கொண்டு அதை மேற்கொண்டு வெற்றி பெற்று வாழ முடியும். அதற்காக நீங்கள் வேத புஸ்தகத்திலே எபேசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 18 21 வரை படித்தீங்கன்னா, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டி கொள்ளுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த திருச்சபை மக்களுக்காக ஒரு ஜெபம் செய்கிறார். அவர்கள் தேவனுடைய சத்துவத்தின் வல்லமை அல்லது கடவுளுடைய பலன் எவ்வளவு அதிகமாகவும் மேன்மையாகவும் இருக்கிறது என்பதை அறிவதற்காக அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று அவர்களுக்காக பவுல் வேண்டுகிறேன் என்று சொல்கிறார். என்ன அர்த்தம்? தேவனுடைய வல்லமை எவ்வளோ பெரிது என்பதை நீங்கள் அறிஞ்சீங்கன்னா, இந்த உலகத்தில் தேவனுக்காக வல்லமையான காரியங்களை செய்ய முடியும். எல்லா மனுஷனைப் போல இல்லாமல் ஒரு தனித்துவம் வாய்ந்தவர்களாக, நீங்கள் விசேஷமானவர்களாக, மற்றவர்களுடைய பார்வையில் ஆச்சரியப்படுத்தும் விதத்தில் கடவுளுடைய கைகளில் வல்லமையாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கருவியாக நீங்கள் இருக்க முடியும். அதற்கு என்ன தேவை? தேவ பலன் தேவை. எலியாவை எடுத்துக்கொள்ளுங்கள், எலிசாவை எடுத்துக்கொள்ளுங்கள். வேத புஸ்தகத்திலே தேவனால் பயன்படுத்தப்பட்ட மோசே, தாவீது, சிம்சோன், கிதியோன், சொல்லிக்கொண்டே போகலாம். இவர்கள் எல்லாம் சிறந்த காரியங்களை, சிறப்பான காரியங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவனுக்கென்று இந்த உலகத்திலே மகிமையான காரியங்களை செய்வதற்கும், அவர்கள் காலத்தில் தேசத்தில் ஜனங்கள் அதிகமாய் தேவனை தேடுகிற விதத்தில் அவர்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக, உந்துதலாக இருப்பதற்கு காரணம் அவர்கள் தேவ வல்லமையை நம்பி அந்த தெய்வ பலத்துக்காக காத்திருந்து அந்த பலனை பெற்று அதன் மூலமாகவே தேவனுக்காக சிறந்து விளங்கினார்கள். இந்த உலகத்தில் நீங்கள் சில காரியங்களை செஞ்சு சிறந்து விளங்குகிறவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் பேரும் புகழும் எல்லாம் இந்த உலகத்தில் நீங்கள் மரிக்கிறதோடு முடிந்துவிடும். அதற்கு பிறகு உங்களை உலகம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளில் மாத்திரம் நினைவு கூறுகிறதாக இருக்கும். ஆனால் கடவுளுக்காக ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழ்ந்து அவன் மற்றவர்களுக்கு தேவனுடைய வல்லமையை மூலமாக மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுகிறான் என்றால் அவன் இந்த பூமியிலையும் புகழப்பட்டு தேவனுடைய சமூகத்திலையும் அவன் புகழப்படுவான். அப்படிப்பட்ட புகழ்ச்சி உங்களுக்கு கடவுளிடத்திலிருந்து உண்டாக வேண்டுமா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். தெய்வமே அந்த பலத்தை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். அந்த பலனை அவர் உங்களுக்கு தந்து உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றுவார். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலையும் கூட உம்முடைய வல்லமையை நம்பி, உம்முடைய வல்லமையை விசுவாசித்து, இந்த வல்லமையை எனக்கு வேணும்னு சொல்லி தெய்வ பலத்தை யாரெல்லாம் சார்ந்து சுயபலத்தை நம்பாமல், மாம்ச பலத்தை நம்பாமல் தன்னை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்கள் மேல் அந்த தெய்வீக வல்லமை இப்பொழுது கடந்து வரட்டும். அப்படி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.